இந்த ஒரு குருமா இருந்தால் போதுங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையான தக்காளி குருமா ஹோட்டல் ஸ்டைலில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அதே போல் வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம், புலாவ், குஸ்கா சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே போல் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஏற்ற காம்பினேஷனுங்க இந்த குருமா. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் குருமா ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 7 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கலர் உள்ள தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இந்த குருமா செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாம் சுருங்கி நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் இந்த தக்காளியை நல்லா மசித்து வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வைங்க. ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி தேங்காயெல்லாம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது, ஃபைனாக இருக்கணும், நல்லா வளவளன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் நான் அரைச்சிட்டு வந்துருக்கேன். இந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருக்கணுங்க. இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு நிறைய சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் 3 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 3 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். இதை கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 10 புதினா இலை கிண்டி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அடிப்பிடிக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்து நான் 500 ml தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை போய் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குருமா திக்காக தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமா தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால புளிப்பாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். புளிப்பாலாம் இருக்காது. எப்பொழுதும் செய்கிற குருமா மாதிரியே தான் இருக்கும். வெஜிடபிள் குருமா மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், அதிகமாக வைக்க வேணாம். இப்போது 2 விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காயெல்லாம் அரைக்கும் போது வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது திக்னஸாக இருக்குது. இது சப்பாத்தி பரோட்டா கூடலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன்னு மல்லி இலை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் குருமா ரெடிங்க. ஹோட்டல் ஸ்டைல் சால்னாலும் தோற்றுருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் டேஸ்டியான ரெசிபிகளுக்கு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.